இன்னும் ஒரு அருமையான காலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேலையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவே தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளிலே எல்லாரையும் எஜமான யெகோவாவின் நாமத்தால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. இன்றைய ஓய்வு நாளிலே நாம் யெகோவா அமசியாவின் குணாதிசயங்களை குறித்து பார்க்க போகிறோம். The Beatitudes of Yeshua HaMashiach. Hallelujah. ஒரு 9 முக்கியமான குணாதிசயங்களை யெகோவா ஹாமசியாவின் சீஷர்களான நாம் பெற்றிருக்க வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்று யெகோவா ஹாமசியாவ் இந்த மலை பிரசங்கத்தில் உபதேசித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ள மலை பிரசங்கத்தில் உபதேசித்தார். அவைகள் என்னென்னவென்று ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான வார்த்தையை பகிரும்படியாக அடியனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மால் கூடும். என்னை தரைமட்டமாக தாழ்த்தி உடைய பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்து மேலே பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை ஒரு கருவியாக எடுத்து முற்றிலுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெகோவா ஹாமசியாவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன். என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். யாரு? யெகோவா ஹாமசியாவ் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அல்லேலூயா. வாசிக்கலாம். 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாம் குணாதிசயம் ஆன ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதை குறித்து தான் இப்ப விரிவாக பார்க்க போகிறோம்.
பரலோக ராஜ்யத்தை கைப்பற்றுவது என்றால் ஆவியில் எளிமையாக இருப்பது மிகவும் முக்கியமானதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் கருத வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை கைப்பற்றுவது என்றால், கைப்பற்ற வேண்டும் என்றால் ஆவியில் எளிமையாக இருப்பது மிகவும் முக்கியமானதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் கருத வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நாம் ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஆவியில் எளிமையானவரின் சில பண்புகளை நாம் பார்க்கலாம். ஆவியில் எளிமையாக உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? சில உதாரணங்களை பார்க்கலாம். அவர் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், பார்வையில் எப்போதும் தாழ்ந்தவராக காணப்படுவர். அவர் தன்னை உயர்த்திக் கொள்வதில்லை. அவர் மற்றவர்களால் முக்கியமற்றவராக கருதப்பட்டாலும் அவர் எல்லாவற்றையும் தேவனின் சித்தமாக பார்க்கிறார். யெஷுவா மசியாவின் பாடுகளில் பங்கு கொள்ள அனுமதிக்கப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எப்படி இருப்பார்? அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்? நல் மேய்ப்பரின் வழியில் செல்வது அவருக்கு இயற்கையானதா இருக்கும். நல் மேய்ப்பரின் வழியில், மேசியாவின் வழியில் செல்வது அவருக்கு இயற்கையாய் இருக்கிறது. அவமானம் அவரது ஊட்டமாய் இருக்கிறது, மகிமை அவரது வெகுமதியாய் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. 1 பேதுரு 4:13. அல்லேலூயா. 1 பேதுரு 4:13. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 5:5-6. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவர் தாழ்மை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் எல்லா வேலைகளையும் மறைமுகமாக செய்ய விரும்புகிறார்கள். மறைமுகமாக செய்ய விரும்புகிறார்கள் என்ன அர்த்தம்னா, மனிதர்களிடமிருந்து பாராட்டு பெறுவதில்லை. மனுஷர்களை பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. யாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். மத்தேயு 6:1-4 வாசிக்கலாம். மத்தேயு 6:1-4. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்கள் பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை
ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர் எப்போதும் தாழ்மையான இடத்தில், அதாவது பின் சீட்டில் உட்கார விரும்புகிறார். தாம் தாழ்மையாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதற்காக அல்ல, மாறாக தனக்கு இதுதான் பொருத்தமான இடம் என்று அவர் நினைப்பதால் அவர் ஆவியிலே எளிமை உள்ளவர் தாழ்மையான இடத்தில் உட்கார விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 14:7-11. லூக்கா 14:7. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்போது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். உயர்த்துகிறவனேவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தாழ்மை இடம் தான் அவர்களுக்கு பொருத்தமான இடம் என்று தேர்ந்தெடுப்பார்கள். அல்லேலூயா. ஆவியிலே எளிமையானவர்கள் அதிகம் பேச விரும்பாதவர்கள். அவங்க ஒரு ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க. அவங்க முரட்டுத்தனமாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவராகவும் காணப்பட மாட்டார்கள். நாட் aggressive and demanding. பிறர் நலனுக்காக தனது நன்மைகளை விட்டுக் கொடுக்க விரும்புபவர்கள் யாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். பிலிப்பியர் 2:4 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:4. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பிறர் நலனுக்காக தனது நன்மைகளை விட்டுக் கொடுக்க விரும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓகே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பூமிக்குரிய அல்லது ஆவிக்குரிய மட்டத்தில் எதுவாக இருந்தாலும் பெரிதாக இருக்க முற்படுவதில்லை. அவங்க நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதில்லை. தேவனின் சித்தத்தை எப்போதும் செய்ய வேண்டும் என்பதே அவர்களது விருப்பம். அல்லேலூயா.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மக்களிடம் செல்வாக்கு பெற முற்படுவதில்லை. ஆனால் மக்கள் தேவனின் செல்வாக்கின் கீழ் வர வேண்டும் என்பதே அவரது முழு ஏக்கமும் ஆகும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:19-23. 1 கொரிந்தியர் 9:19-23. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இந்த உதாரணத்தை தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கடைபிடிப்பார்கள். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதரை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை போலவுமானே. அல்லேலூயா. பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனே. அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் மனுஷருக்கு முன்பாக தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரோமனுக்கு ரோமனா இருந்தார். ஆனா தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாக இராமல் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவரை தான் தேவனுக்கு முன்பாக இப்போது காண்பித்தார். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே. எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன். எப்படியாவது அப்போஸ்தலன் பவுலோட நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அவங்கள மற்றவங்களை பார்க்குற எல்லாரையும் ரட்சிப்புகள், யெஷுவா மசியாவின் ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும். அதான் ஒரு நோக்கமே. அதான் தேவனுடைய சித்தமும். அதுதான் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. மற்றவர்களை சீஷராக்குவது, யெஷுவா மசியாவின் சீஷராக்குவது தான் சுவிசேஷமே. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு நேரம் விலை மதிக்கத்தக்கது. அவர்கள் நேரத்தை வீணாக்குவதே இல்லை. வீணாக்குவதற்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. எப்போதும் நேரத்தை விலை மதித்து அதில் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அமைதியா இருந்து அவசரப்பட்டு இதையும் செய்ய தூண்டப்படுவதில்லை. இதை நான் நிறைய கற்றுக்கணும். அமைதியா இருந்து அவசரப்பட்டு இதையும் செய்ய தூண்டப்படுவதில்லை. நீங்க யாராவது மாதிரி கற்றுக்கலாம். எபேசியர் 5:14-17. எபேசியர் 5:14-17 வாசிக்கலாம். எபேசியர் 5:14-17. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவிலே எளிமை உள்ளவர்கள் நேரத்தை மதிப்பார்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் யாவே தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்புறம் வேற என்ன? ஆவிலே எளிமை உள்ளவர்கள் எழுதியிருப்பார்கள். அவர் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால் மற்றவர்கள் அவருடைய முன்மாதிரியால் சத்தியத்தில் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள இயலும். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பரிசுத்தமாயிட்டே இருப்பாங்க. அதனால மற்றவர்கள் அவர்களை பார்க்கும்போது தாங்களும் பரிசுத்தமாக வேண்டும் என்று
ஊக்கம் அளிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. யோவான் 17:19. யோவான் 17:19. அல்லேலூயா. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் தன் வாழ்க்கை பிறருக்கு எந்த வகையிலும் குற்றமாக இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னை மறுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. மத்தேயு 16:24 வாசிக்கலாம். மத்தேயு 16:24. அப்போது யெஷுவா மசியா தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. தன் வாழ்க்கை பிறருக்கு எந்த வகையிலும் குற்றமாக இருக்கக்கூடாது என்று தன்னை மறுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தேவன் அவரை எங்கு வைத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எந்த இடத்துல வைத்தாலும் சரி, அது மேலே வைத்தாலும் சரி, கீழே வைத்தாலும் சரி, பணக்காரனாக வைத்தாலும் சரி, ஏழையாக வைத்தாலும் சரி, அப்போஸ்தலன் பவுல் சொல்ற போது சொல்றது போல, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அது மக்கள் மத்தியில் இருந்தாலும் அல்லது தனிமையில் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம் தேவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் எங்கிருந்தாலும் மக்கள் சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் எங்கிருந்தால் மக்கள் சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க யாராவது மாதிரி இருக்காங்களா? இங்க யாராவது இருக்காங்க அது மாதிரி மக்கள் சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு யாராவது இருக்கிறாங்களா? சரி. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அன்பு மற்றவர்களின் ஆவியிலே எளிமை உள்ளவர்களின் அன்பு மற்றவர்களின் நன்மைக்கு பங்களிக்க அவரை கட்டாயப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் அனைவருக்கும் கடமைப்பட்டிருப்பதாக உணர்கிறார். அவரது வாழ்க்கை ஒரு வேலைக்காரின் வாழ்க்கையாக உருவாகிறது. மேலும் அவர் மற்றவர்களின் சுமைகளை சுமக்க தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்கள் சுமைகளை சுமக்க தயாராக இருக்கிறார். அப்புறம் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை, மாறாக போதும் என்ற மனதுடன் இருப்பவர். எந்த வேலையையும் அற்பமானதல்ல என்றும் சிறுமைப்பட்டவனிடத்தில் சிந்தையாய் இருப்பவர். அல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர் பட்சபாதம் காட்டாதவர். ஏழை பணக்காரன் என்ற பட்சபாதம் காட்டாதவர், எல்லோருக்கும் சேவகர். எனவே மகிழ்ச்சி பொங்கி வழிகிற இடத்திற்கு எப்படி ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் போகிறார்களோ, இப்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஜாலியா இருக்கிற இடத்துக்கு ஒரு உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் போவாங்கல்ல, அதே மாதிரி ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அதைவிட உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் துக்கம் மேலோங்கும் இடத்திற்கு செல்பவராக இருப்பவர்.
எப்படி ஜாலியான இடத்துக்கு மக்கள் உற்சாகத்தோடும் ஜாலியாக போறாங்களோ, அதே மாதிரி ஆவிலே எளிமை உள்ளவர்கள் துக்கம் மேலோங்கி இருக்கிற இடத்திற்கு உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் செல்பவராக இருப்பார். அல்லேலூயா. ரோமர் 12:15 வாசிக்கலாம். ரோமர் 12:15. அல்லேலூயா. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தியாகத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்பவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 15:12-13. யோவான் 15:12-13. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தியாகத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு வர குணாதிசயங்கள்லாம் யாருடையது? யெஷுவா மசியாவுடைய குணாதிசயங்கள். யெஷுவா மசியாவின் குணாதிசயத்தை கடைபிடிக்கிறவர்கள் எல்லாம் ஆவியிலே எளிமையா இருப்பார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களின் துன்பங்களில் புத்துணர்ச்சி ஊட்ட முடிந்தால் அதற்காக முள்ளையும் கூட மிதிக்க முற்படுவார்கள். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட முடிந்தால் அதற்காக முள்ளையும் கூட மிதிக்க முற்படுவார்கள், விரும்புவார்கள். 1 கொரிந்தியர் 1:4-6 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:4-6. அல்லேலூயா. கிறிஸ்துவரை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் யெஷுவா மசியாவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவை கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகே. 1 கொரிந்தியர் 1:4-6. அல்லேலூயா. இது சரியா மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஒருவேளை 2 கொரிந்தியர் 4:6. அது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அல்லேலூயா. ஓகே. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் உடைய காது தேவனின் வார்த்தைக்கு திறந்திருக்கிறது. ஆவிலே எளிமை உள்ளவரின் காது தேவனுடைய வார்த்தைக்கு எப்போதும் செவி சாய்க்கிறது. அதை ஆத்ம திருப்தியில்
அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவர் கேட்டதை செய்வதற்காகவும். அல்லேலூயா. யாக்கோபு வாசிக்கலாம். யாக்கோபு 1:22. வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று இருக்கும். 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் வெறும் வார்த்தையை கேட்டு வார்த்தையில வட சொல்ல மாட்டாங்க, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அல்லேலூயா. ஸோ இவைகள் எல்லாம் தான் குணாதிசயங்களாக தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்களான குறித்தான குணாதிசயங்கள், பண்புகள், குணங்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க பாடுபட வேண்டும். ஆவியில் எளிமையாக இருக்க நமது ஒவ்வொருவரும் உண்மையாக பாடுபட வேண்டும். ஏனென்றால் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. இரண்டாவது குணாதிசயம் யெஷுவா ஹமஷியா சீஷர்களான நமக்கு போதித்த இரண்டாவது உபதேசம். வாசிக்கலாம். மத்தேயு 5:4. அல்லேலூயா. மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஜஸ்ட் படிச்சுட்டே போனா என்னன்னு தெரியுமா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆனா நம்ம ஆவியில எளிமை உள்ளோம்னா எப்படியெல்லாம் இருக்கணும்னு எத்தனை பார்த்தோம்? ஒரு 10-12க்கு மேல குணாதிசயங்களை பார்த்தோமா? அப்படியெல்லாம் அத்தனை குணாதிசயம் ஒரு ஆவியிலே எளிமை உள்ளவருக்கு பொருந்தும். அத்தனை குணாதிசயம் நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைகிறவர்கள். துயரப்படுகிறவர்கள்லாம் என்ன? இதை மேலோட்டமா பார்க்கும்போது என்ன தெரியுது? பாவம் பாவம் அது ரொம்ப ஏழையா இருக்கு, ஏதாவது அப்படிதான் நம்ம நினைப்போம். இல்லை, சுத்தமா அது இல்லை. அதுதான் நம்ம டீப்பா பார்த்தா தான் தெரியும் அது என்ன குணாதிசயம்னு சொல்லிட்டு நம்ம ஆழமா ஆராய்ந்ததான் நம்மளுக்கு தெரியும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்கள் பாவத்தின் விளைவுகளால் மட்டுமல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காகவும் நீங்கள் சோர்வு அடைகிறீர்களா? டோட்டலா வித்தியாசமா இருக்குதா? இந்த முதல் கேள்வியே டோட்டலா வித்தியாசமா இருக்கலாம். உங்கள் பாவத்தின் விளைவுகளால் மட்டுமல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காகவும் நீங்கள் சோர்வடைகிறீர்களா? பாவம் தொடர்ந்துட்டே இருக்குதே, என்னன்னா அது நிறுத்த முடியலையே பாவத்தை, அது மாதிரி சோர்வடைகிறீர்களா? நல்லவனாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஆசை எப்போதும் நீங்கள் செய்வதிலும் சொல்வதிலும் வெளிப்படுவதில்லையே என்று துயரப்படுகிறீர்களா? துயரப்படுகிறது எது பாருங்க, ஆக்சுவலா துயரப்படுகிறது எது பாருங்க. எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஆசை எப்போதும் நீங்கள் செய்வதிலும் சொல்வதிலும் வெளிப்படுவதில்லையே. ஐயோ, நான் செய்யறதுல ஒரு காரியமும் நான் நல்லவன் என்று காமிக்கலையே, அதனால நான் துயரப்படுகிறேனே. அது மாதிரி யாரும் துயரப்படுகிறீர்களா? நீங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியின் எண்ணெயால் நிரப்பப்படலாம்? அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 7:10 இப்படியாக எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம்
தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துயரப்படுதல், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இப்ப தெரியுதா துயரப்படுதுன்னா எதுக்கு துயரப்படுது? தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துயரப்படுதல், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல், ஐயோ என்ன என்னோட செய்களின் சொற்களும் என்னை பாவத்திலிருந்து விடுபடவே மாட்டேங்குது, அதனால துயரப்படுறேன். இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஸோ தேவனுக்கு ஏற்ற துயரப்படுதல் இருக்கணும். லௌகீக துக்கம் இருக்கக்கூடாது. லௌகீக துக்கம் என்றால் என்ன? இந்த உலக காரியத்தை குறித்தான துக்கங்கள் அது இருக்கக்கூடாது. லௌகீகம் இருந்தாலே உலக காரியத்தை குறித்து துக்கப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மை நாம் சரியாக பார்க்கும்போது யெஷுவா மசியாவின் இயல்புடன் நாம் எவ்வளவு குறுகியதாக இருக்கிறோம் என்பதை பார்க்கும்போதும் தெய்வீக துக்கம் வருகிறது. எப்ப தெய்வீக துயரப்படுதல் வருது? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மை நாம் சரியாக பார்க்கும்போது, தேவனுடைய கற்பனையின்படி, சிம்பிளா சொல்ல போனா தேவன் கற்பனையின்படி நம்மை பார்க்கும்போது, நம்மளை ஆராய்ந்து செய்யும் போது, யெஷுவா மசியாவின் இயல்புடன் நாம் எவ்வளவு குறுகியதாக இருக்கிறோம். யெஷுவா மசியா எப்படி இருக்கிறார், அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது, அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு தெய்வீக துயரப்படுதல் உருவாகும். அல்லேலூயா. அதுதான் அந்த துக்கம் தான் வரணும். தெய்வீக துக்கம் என் சொந்த பாவம் அல்லது பற்றாக்குறையை ஒப்புக்கொள்கிறது. தெய்வீக துயரப்படுதல் என் சொந்த பாவம் அல்லது பற்றாக்குறையை ஒப்புக்கொள்கிறது, மேலும் மனம் திரும்புதலை வருவிக்கிறது. இது ரட்சிப்பு மற்றும் மனம் திரும்புதல் பாதையில் முன்னேற உதவுகிறது. நான் இதை குறித்து துயரப்பட்டால் அது என் சொந்த ரட்சிப்பிற்கு நேராக தூய்மைப்படுத்திக் கொள்ள என்னை தூண்டும். அது ஐயோ நான் பாடியா இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சாலே நம்மளை ரட்சிப்புக்கு நேராக தூய்மைப்படுத்திக் கொள்ள தூண்டும். இதனால் என் இயல்பு மென்மேலும் தேவனின் இயல்பை போல மாறும். அல்லேலூயா. இதற்கு தான் பிரசங்கி 7:2 இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. பிரசங்கி 7:2 வாசிக்கலாம். அல்லேலூயா. பிரசங்கி 7:2 விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதும் நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஓகே. இது இந்த இதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. சரி, ஓகே. நாம் ஆறுதல் அடைவோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவோம்.
நாமும் ஆறுதல் அடைவோம். தெய்வீக துக்கத்துடன் துயரப்படுகிற அனைவருக்கும் யெஷுவா மஷியா அளிக்கும் ஆறுதல் என்னவென்றால், நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது பாவமானது நம் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரும். இல்லையா? ஏசாயா 61:3 யெஷுவா மஷியா நற்செய்தியுடன் வருவார் என்று கூறுகிறது. வாசிக்கலாம். 61:3. ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்கள் பாவத்தில் இருப்பவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை எழுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, பூர்வத்திலே நிர்மூலமானவர்களை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதுதான் ஏசாயா 58:12 சொல்லப்படுகிறது. முன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் மஸ்திவாரங்களே நீ கட்டுவாய். திறப்பானதை அடைகிறது என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகள் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா. துயரப்படுபவர்கள் எல்லாம் எப்படி கடைசியில் ரட்சிப்பு பெற்று அவங்க திறப்பானதை அடைப்பார்கள், பாதைகளை திருத்துவார்கள். வா என் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று தேவனால் அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படுகிறவரா? இது அருமையான கேள்வி. இதெல்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் துக்கப்படுகிறவரா, துயரப்படுகிறவர்களா? உங்கள் பாவத்தின் விளைவுகளால் மட்டுமல்ல, அது தொடர்ந்து நடப்பதால் நீங்கள் சோர்வு அடைகிறீர்களா? உங்கள் பாவத்தின் விளைவுகளால் மட்டுமல்ல, அது தொடர்ந்து நடப்பதால் நீங்கள் சோர்வு அடைகிறீர்களா? இந்த பாவம் பயங்கரமா ஒருத்தனை அலக்கழைக்கும், சோர்வடை செய்யும். அது மாதிரி யாராவது நீங்கள் சோர்வடைகிறீர்களா? பாவம் செய்து மற்றவர்களுக்கு உண்மையாக நல்லவராக இருக்க உங்கள் தகுதியின்மையால் மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு உண்மையாக நல்லவனாக இருக்க உங்கள் தகுதியின்மையால், பாவம் இருந்தாலே மற்றவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். மனம் உடைந்து அதனால மனம் உடைந்து போவார்கள். வேதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறீர்களா? தேவனுடைய கற்பனை இப்படியாக சொல்கிறது. ஆனால் நான் அந்த கற்பனையெல்லாம் விட்டு எவ்வளோ தூரமா போயிட்டேன், நான் எவ்வளோ தூரமா பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கிறீங்களா? உனக்குள் குடியிருக்கும் பாவத்தின் கைதியாக கட்டுண்டு கிடக்கிறாய் என்று வருத்தப்படுகிறாயா? பாவத்தினால் அந்த பாண்டேஜ் இருக்குதா? பாண்டேஜ் ஆஃப் சின் உங்களை கட்டப்பட்டிருக்கிறதா? கட்டப்பட்டு வருத்தப்படுகிறாயா? இந்த கேள்விகளெல்லாம் ஆம் என்று உங்களால் பதில் அளிக்க முடிந்தால், இந்த கேள்விகளாம் ஆம் என்று உங்களால் பதில் அளிக்க முடிந்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். முதலாவது ரட்சிப்புக்கு
என்ன முதல் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆம், நான் பாவி. ஆம், நான் மற்றவர்களுக்கு நல்லவனாக இருக்க முடியவில்லை. ஆம், நான் வேதத்தில் விவரிக்கப்பட்ட சத்தியத்திற்கு புறம்பாக நடக்கிறேன். ஆம், நாம் பாவத்தின் கட்டுக்குள் கட்டுண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கொண்டாதான் நாம் ஆறுதல் அடைவோம். ஏனென்றால் உங்கள் தெய்வீக துக்கம், தெய்வீக துயரப்படுதல் மனம் திரும்புதலை உருவாக்கும். இது செயலுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் இறுதியில் ரட்சிப்பிற்கும் நித்திய ஜீவனுக்கும் வழிவகுக்கும். அல்லேலூயா. அதுதான் தன் பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதற்கு தான் பிரசங்கி 7:3 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:3. நகைப்பை பார்க்கலாம் துக்கிப்பு நலம், முகத்தினிலே இருதயம் சீர்படும். நகைப்பை பார்க்கலாம் துக்கிப்பு நலம். நம்ம துயரப்படுற பாவத்தை பாவம் என்னன்னு தெரியாதவங்க, சுய நீதியா இருக்கிறவங்க, அவங்க சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யறது என்னைக்கு அவங்க செய்யறது பாவம், நான் பாவி என்று உணர்ந்தாங்களோ அப்ப துக்கித்து போவாங்க. அப்ப துக்கிப்பதே நலம். நகைப்பை பார்க்கலாம் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஒன்ஸ் நான் பாவின்னு துக்கமானாலே அதுக்கப்புறம் சீர்படாது. அதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும், பாதிக்கிட்டு ஞானத்தை பெற்றோம்னா சீர்படுதல் ஆரம்பிப்போம். சீர்படுதல் நேராக கடந்து செல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியில் எண்ணெயாய் நிரப்பப்படும். அல்லேலூயா. எபிரேயர் 1:9. அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆயால் எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்ப துயரப்படுகிறவர்கள் நான் என்ன அர்த்தம் தெரியுதா? மற்றவர்கள் எப்படி இருக்காங்களே அது இல்லை, நான் பாவியா இருக்கிறேனே அப்படின்னு உணர்வது தான். அதை குறித்து துயரப்படும் தான் பாக்கியம். அவங்க தான் ஆறுதல் அடைவாங்க. மற்றவர்களுக்கு கூட ஐயோ அவங்க பாவத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு துயரப்பட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அந்த மாதிரி அதான் துயரப்படுறதுன்னு அர்த்தம். மற்றபடி ஐயோ நான் இப்படி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துயரப்படுறது அந்த இது இல்லை. நான் பாவத்தினால இந்த மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு துயரப்பட்டதான் நம்ம ரட்சிப்புக்கு நேராக கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. ஆறுதல் அடைய முடியும். அல்லேலூயா. மூன்றாவது யெஷுவா மசியா
தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த உபதேசம். அறிவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 5:5. அல்லேலூயா. மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு குணாதிசயம் அநேகர் தவறா நினைச்சுக்கிறாங்க. சாந்தம் என்பது பலவீனத்தை பலவீனம் என்று நினைக்கிறாங்க. அது வீக். சாந்தமா இருந்தா அது வீக். அது உலகம். அதுதான். சாந்தம் என்பது பலவீனத்தை பற்றியதல்ல, மாறாக கட்டுப்பாட்டில் உள்ள வல்லமையை பற்றியது. மேசியாவின் ஒரு உண்மை சீஷர் எப்படி சாந்தமாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா. சாந்தம் என்பது மேசியாவின் சீஷர்களின் வாழ்க்கையில் அவசியமான ஒரு குணம். இது வெறும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள சக்தி அல்ல, மாறாக தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ள வல்லமை. ஒரு சீஷரை பொறுத்தவரை சாந்தம் என்பது எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்படைத்து அவருடைய வசம் முழுமையாக இருப்பதுதான் சாந்தம். அல்லேலூயா. பெருமையும் மகந்தையும் உள்ளவர்களுடன் தேவன் உறவு கொள்ள மாட்டார். வாசிக்கலாம். செப்பனியா 3:11-12. செப்பனியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா. 3:11-12. யாவே தேவன் அவர்கள் மேல் கெடியாய் இருப்பார். பூமியுள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்போது தீவுகளில் உள்ள சகல புராஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எந்த எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினாலே கொலை செய்யப்படுவீர்கள். அல்லேலூயா. சாரி 3:11-12. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்போது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். நம்ம என்ன பார்க்க? பெருமையும் அகந்தையும் உள்ளவருடன் தேவன் உறவு கொள்ள மாட்டார். அல்லேலூயா. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் யாவே தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பெருமையும் அகந்தையும் உள்ளவருடன் தேவன் உறவு கொள்ள மாட்டார். கற்பிக்கக்கூடியவராக இருப்பதன் மூலமும் தேவனின் வழியை பின்பற்றுவதன் மூலமும் சாந்த குணம் வளர்கிறது. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8. அல்லேலூயா. 32. இந்த புக் மார்க்ஸ் எல்லாம் உள்ள போயிடுது. அது தேடுறதுக்கு சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சாந்தம் பரிசுத்த ஆவியின் கனிகளின் ஒரு முக்கிய குணமாக இருக்கிறது. இல்லையா? சாந்தம் பரிசுத்த ஆவியின் கனிகளின் ஒரு முக்கிய குணமாக இருக்கிறது. சந்தோஷம், இச்சையடக்கம், சாந்தம் 9 ஆவின் கனிகளில் ஒரு கனியாக இருக்குதான். சாந்தம் என்பது தேவனின் விருப்பத்தை
அணுகுவதிலும் மற்றவர்களுடனான நமது தொடர்புகளிலும் தெளிவாகிறது. மற்றவர்களுக்கு சிறந்ததை தேடும் போது நம்முடைய மென்மையான குணத்தை, ஜென்டில்னஸை காட்டுகிறது. சாந்தம் வந்து ஜென்டில்னஸ், ஜென்டில், மென்மையான குணம். அல்லேலூயா. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஒரு மகத்தான சுதந்திரம் வாக்களிக்கப்படுகிறது. சங்கீதம் 25:12-13. சங்கீதம் 25:12-13. அல்லேலூயா. கர்த்தருக்கு, யாவே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்நிதி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. சாந்த குணம் உடையவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், யாவை தேவனுக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இதைத்தான் யெஷுவா மசியா இங்கே மத்தேயு 5:5 போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை தாவீது ராஜாவும் நல்லா தெரிஞ்சிருக்கிறார். யெஷுவா மசியா பூமியை சாந்த குணம் உள்ளவர்களுக்கே வாக்களிக்கிறார் என்று சிலர் ஆச்சரியப்படலாம். அதாவது நீங்க உலகப்பூர்வமான ஜனங்களுக்கு சாந்த குணம்னா எப்படி? அது ஒரு வீக்கான குணமா தெரியும். வீக்கான குணங்களுக்கு பூமியை சுதந்திரிக்க கொடுக்குறாரா? அது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதை பற்றியும் தேவன் திட்டமிட்டுள்ள அற்புதமான புத்துணர்ச்சி மற்றும் சீரமைப்பை பற்றியும் வேதம் என்ன சொல்கிறது என்பது ஒரு உற்சாகமான படிப்பை உருவாக்குகிறது. வேதம் ஒரு ஆழமான, அமைதியான மற்றும் செழிப்பான பூமியை விவரிக்கிறது. அது ஒரு அற்புதமான சுதந்திரமாக இருக்கும். மனிதனின் வழி, மனிதன் சாந்த குணத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சாந்த குணம் என்பது பெரும்பாலான மக்கள் இயல்பாகவே பின்பற்ற விரும்பும் ஒரு பண்பு அல்ல. சாந்த குணம் என்பது பெரும்பாலான மக்கள் இயல்பாகவே பின்பற்ற விரும்பும் ஒரு பண்பு அல்ல. யாராவது உலகத்தை சாந்த குணமா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இயல்பாகவே அவங்களோட விருப்பம். ஏன்னா அந்த சாந்த குணத்தோடைய அர்த்தத்தையே தவறாக புரிந்திருக்கிறாங்க. சுயபலத்தினாலும் சுய நம்பிக்கையினாலும் செயல்படுபவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று உலக அறிவு சொல்கிறது. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னா அவங்களுக்கு என்னன்னா, இங்க பூமியில நிலத்தை வாங்கிறது, அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி? சுயபலத்தினாலும் சுய நம்பிக்கையினாலும். ஆமா, சுயபலத்தினாலும் சுய நம்பிக்கையினால இந்த பூமியில இருக்கிற நிலத்தை வாங்கலாம். பட் அந்த அந்த பூமி, இந்த பூமியில வாங்கி போடுறது நிலம் அது நிரந்தரமா இருக்குமா? செத்தவொன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா இந்த பூமியில இருக்கிறவங்களோட புரிதல், சாந்த குணத்தை பற்றிய புரிதல் எப்படியா இருக்குது? இப்படிதான் இருக்குது. சுய பலத்தினால் சுய நம்பிக்கைலாம் நம்ம
நீங்கள் நல்ல தமிழ் போனாங்க. பலருக்கு சாந்தம் என்பது ஒரு பலவீனமும் மற்றும் மற்றவர்கள் அவர்கள் மீது ஏறி நடக்க அனுமதிப்பது என்றும் கருதுகிறார்கள். சாந்தமாக இருந்தால் அது அவங்களுடைய பலவீனத்தை காமிக்கிற மாதிரி. ஆனால் தான் பாருங்க, உலகத்தை அவன் சாந்த குணமாகவே இருக்க மாட்டான், அக்ரஸிவாகவும் டிமாண்டிங்காக இருப்பான். அதாவது அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவான். அப்புறம் சாந்தமா குணமாக இருந்தால் எங்கடா நம்ம மேலே ஏறி மிதிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்க, எரேமியா 17:5. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, உலகத்தான் தன்னுடைய மாம்சத்தை தானே நம்புவான், பலமாக்கி கொள்வான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு யாவை தேவனை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யாவை தேவன் சொல்கிறார். இப்போ உலகபூர்வமான மக்கள்ல சாந்த குணம் தவறா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சாந்த குணம் எல்லாம் ஆனா அவங்களுடைய மாறாக அவங்களுடைய அவங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்க? சுய பலத்தோடும் சுய நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு தானே விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று யெஷுவா மசியா சொல்றாரு. அவன் அந்த வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். யெஷுவா மசியாவின் தோற்றம் பற்றிய பிரபலமான கருத்தாக தொலைதூரத்தில் கூட துல்லியமாக இல்லை என்பதை பெரும்பாலானோர் உணராதிருக்கிறார்கள். அதாவது சிம்பிளா சொல்ல போனால் சாந்த குணம், யெஷுவா மசியாவோட சாந்தமான குணம் எப்படிப்பட்டது என்று ஒருத்தர் கூட அதை தெரிஞ்சுக்கல. பெரும்பாலானோர் உணராதிருக்கிறார்கள். யெஷுவா மசியா பற்றி அடிக்கடி மறந்து விடுவது என்னவென்றால் அவருடைய சாந்தத்தில் அவர் இன்னும் பெரிய வல்லமையோடு செயல்பட்டார். அவர் சாந்த குணமாக இருந்தும் அவர் பெரிய பெரிய வல்லமையான காரியத்தை செய்தார் இல்லையா? ஆனால் அது எப்போதும் கட்டுப்பாட்டில் இருந்தது. செயல்பட வேண்டிய நேரம் வந்தபோது அவர் சற்றும் தயக்கம் இல்லாமல் செயல்பட்டார். வாசிக்கலாம், யோவான் 2:14. யோவான் 2:14. தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை யுண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சாந்தமா இருந்தார். அதே சமயத்தில் எப்ப
எந்த சமயத்தில் அவர் செயல்படணுமோ அவர் சற்றும் தயக்கம் இல்லாமல் செயல்பட்டார். யெஷுவா மசியா தம்முடைய வல்லமையை பயன்படுத்துவதில் ஒரு தெளிவான கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். அவருடைய பிதாவின் சித்தம், அந்த கட்டுப்பாடு என்னன்னா, பிதாவின் சித்தம் எப்போதும் யெஷுவா மசியா பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார். வாசிக்கலாம் யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அவர் யெஷுவா மசியா சாந்தமா இருக்கிறது. எப்ப சாந்தமா இருக்கணும்? அந்த சாந்த குணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் நம்ம சாந்த குணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். தம்மை எதிர்த்து அனைவரையும் தடுத்து நிறுத்தும் ஆற்றல் யெஷுவா மசியாவுக்கு இருந்தும் அவர் கைது செய்யப்பட்ட இரவில் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த விரும்பவில்லை. வாசிக்கலாம் மத்தேயு 26. அல்லேலூயா. மத்தேயு 26. மத்தேயு 26 50 54 வாசிக்கலாம். யெஷுவா மசியா அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர்கள் கிட்ட வந்து யெஷுவா மசியா மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்போது யெஷுவா மசியா ஓடி இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதல வெட்டினான். அப்பொழுது யெஷுவா மசியா அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதில் முறையில் போடு. பட்டத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அப்ப இதுதான் இங்கதான் கவனிக்கிறேன். நான் யெஷுவா மசியா சொல்றேன், நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? சாந்தம், மிகுந்த சாந்தம் உடனுடையவர். எனினும் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறார். அதாவது அவரை பிடிக்க வந்தபோது கூட எதுக்கு அவரை கொல்றதுக்கு பிடிக்க வந்த போது கூட அவர் சாந்தமா இருக்கார். அதுக்காக சொல்றார் அவரு, நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அது 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை வென்று அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஒரு நிமிஷத்துல நான் கேட்டேன்னா, லேகியோன்பா அவங்க எல்லாம் எவ்வளவு பலசாலி, தூதர் அவங்க எல்லாம் எவ்வளவு பலசாலிகள். அல்லேலூயா. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பிதாவின் சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. சாந்த குணமா இருக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமா இருப்பாங்க. சிலுவையில் ஒரு வேதனையான மரணத்தை எதிர்கொண்டாலும் யெஷுவா மசியா பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 26 37 39. மத்தேயு 26 37 39. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முழங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிரும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று
ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. 42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இதை என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மரிக்கும் தருவாயிலும் கூட யெஷுவா மசியா பிதாவின் சித்தத்துக்கு தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சாந்த குணம் யெஷுவா மசியாவின்படி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாந்தம் என்பது தேவனுடன் நம் சக மனுஷருடனும் நாம் எவ்வாறு உறவு கொள்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை அமைதியாக பெற்று அதை தங்கள் வாழ்க்கையில் பிடிப்பார்கள். யாக்கோபு 1 வாசிக்கலாம். யாக்கோபு 1 21 25. அல்லேலூயா. யாக்கோபு 1 21 25. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துக்கத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாகவும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எதற்கினாலே ஒருவன் திருவசனை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடன் தன் சாயம் இல்லது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இல்லாமல் அது கேட்ட கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாய் இருப்பான். சாந்தம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படிவதையும் அவரை பிரியப்படுத்த தியாகம் செய்ய விரும்புவதையும் உள்ளடக்குகிறது. சில நேரங்களில் இந்த தியாகம் தேவனுக்கும் மற்றவருக்கும் சேவை செய்யும் செயல்களை உண்டாக்கும். அல்லேலூயா. 20 25 28. அப்பொழுது யெஷுவா மசியா அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். யெஷுவா மசியாவே இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தாரு? அவருக்கெல்லாம் சேவை செய்யணுமா வந்தாரு. மற்ற சொல்லிக்கிற கடவுள்லாம் அப்படிதான். அந்த கடவுளுக்கு சேவை செய்யணும். போயிட்டு அபிஷேகம் பண்ணணும், பாடம் பண்ணணும், தூக்கணும், அது இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி யெஷுவா மசியா இருந்தாரு. அது மாதிரி யாராவது செய்ய விட்டார். ஆனா யெஷுவா மசியா இந்த உலகத்தையே படைத்தவர். அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? மற்றவருக்கு சேவை செய்வதற்காக வந்தார். அதனால்தான் பஸ்கா பண்டிகையில சீசரோட காலை கழுவினார். எஜமானன் தன் ஊழியக்காரன பெரிய இல்ல இது சீசரோட காலையே கழுவினார். என்ன ஒரு சிறந்த உயர்ந்த உயர்ந்த குணம். தேவன் வந்து மற்றவருக்கு சேவை செய்திருக்காங்க. அவர் ஒருத்தர் தான். சாந்த குணம் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் பழகும் எல்லாவற்றிலும் மேன்மையுடன்
சாந்த குணம் உள்ளவர்கள் மற்றவருடன் பழகும் எல்லாவற்றிலும் மென்மையுடன் ஜென்டிலாக இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் ஜென்டிலாக இருப்பார்கள், மென்மையாக இருப்பார்கள். மேன்மையாக இல்லை, மென்மையாக இருப்பார்கள். லைட்டா ஒரு சுழி போடலன்னா அவ்வளோதான், பெரிய வித்தியாசம். மென்மை மேன்மை. அதற்காக அனைவரையும் அவளை மேற்கொள்ள, அதாவது அட்வான்டேஜ் எடுக்க அனுமதிக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. சாந்த குணங்கள் சாந்தமாக இருக்கிறாங்க, மற்றவங்களை ஈஸியாக அட்வான்டேஜ் எடுக்க முடியும் இல்லை, அர்த்தம் இல்லை. நிற்க வேண்டிய நேரம் வரும்போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். எப்படி யெஷுவா மசியா நிற்க வேண்டிய நேரத்தில் உறுதியாக நின்னாரா இல்லையா? ஆலயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் அடிச்சு உதைச்ச ஓட்டினாரு இல்லையா? அதே சமயத்தில் சாந்தமாக இருக்கிற போது அவருடைய உயிரை எடுக்கும் போது கூட அவர் சாந்தமாக இருந்தார். ஏன்னா எல்லாம் அவர் செய்ததெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அல்லேலூயா. ஆக மென்மையாக இருப்பதற்கும் அதே சமயத்தில் உறுதியாக இருப்பதற்கும் வழிகள் உள்ளது. அல்லேலூயா. உலகத்தை நினைக்கிற மாதிரி சாந்தமா இருந்தா அவ்வளவுதான் எல்லாரும் ஏறி மதிப்பாங்கன்னு இல்லை. அல்லேலூயா. சாந்தமான மனப்பான்மை நாம் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறது. இது நமது முன்னுரிமைகளை மாற்றும். உதாரணத்துக்கு யெஷுவா மசியாவின் அடுத்த குணாதிசயமான நீதியை தேட செய்யும். அல்லேலூயா. 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஸோ நம்ம சாந்தமாக இருந்தால் நம்மளுடைய காரியத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன தேடுவோம்? நீதியை தேடுவோம். சரி, இந்த நீதியை நம்ம அடுத்த ஓய்வு நாளில் பார்க்கலாம். அல்லேலூயா. யாவை தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உண்மையான நிலையான சந்தோஷத்திற்கு திறவு ஓடும். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கும் எஜமான யெஷுவா மசியா மலை பிரசங்கத்தில் போதித்து உபதேசித்த தம்முடைய குணாதிசயங்களை நாம் நன்றாக அறிந்து அவைகளை இப்பொழுது நம் வாழ்வில் பயிற்சிப்பது மிகவும் இன்றியமையாததும் முற்றிலும் அவசியமானதும் ஆகும். அல்லேலூயா. எஜமான யெஷுவா மசியாவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் யாவும் நம் கண்கள் முன்பாக மளவென நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் ஏப்ரல் 18 டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம் எப்ப? ஏப்ரல் 8 தோன்றும் என்று ஆகிய வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அதுக்கான கரெக்டாக தோன்றும். ஏன்னா என்னைக்கெல்லாம் அவங்க சொல்றாங்களோ அதெல்லாம் அது ஈஸியாக கணிக்க முடியாது. அது எதுக்கு? அது ஜனங்கள் மனம் மாறுவதற்கு தேவனுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. அதாவது ஆதியாகமம் 1:14 தேவன் வானங்களில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எதுக்கு வச்சிருக்காங்க? ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறாரு இல்லையா? நாட்களுக்காகவும் காலங்களுக்காகவும் இந்த மாதிரி அடையாளம், அதாவது எச்சரிப்பு அடையாளம், இதெல்லாம் இந்த ஏப்ரல் 8 முழு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் தெரியுமா? என்ன ஆகும் சூரிய கிரகணம்?
சூரிய கிரகணம் ஆகும்போது என்ன ஆகும்? ஓ மை ஜனா, சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ், வாட் வில் ஹேப்பன்? நிலாவும் சூரியனும் ஒண்ணா. வாட் என்ன, what the effect, what will be the effect? It will be dark. இருட்டா ஆயிடும். ஏன்னா சூரியன் வந்து சூரியனை சந்திரன் மறைச்சிடும். அப்ப இருட்டா ஆயிடும். பகல்ல 12 மணி பகல்ல இருக்கும். ஆனா சாயங்காலம் 7-8 மணி மாதிரி இருக்கும். அதான் அதே மாதிரி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் சூரியன் மூடும் போது அதெல்லாம் சரியா. சந்திர கிரகணம் ஓகே, அது எப்படி இதாக தெரியல. மற்ற சந்திரனுக்கு சூரியனுக்கு குறைஞ்சிருக்குதா? ஓகே, அது எப்படியோ. அப்போ ரொம்ப இருட்டா இருக்கும், பயங்கர இருட்டா இருக்கும். இது என்னத்தை காமிக்குது? ஒரு எச்சரிப்பு, மனம் திரும்புங்கள், எஜமான யேசுவாமிஷன் வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு அடையாளத்தை காமிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இன்னைக்கு உலகம் எங்கும் பேசப்படுகிற எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்னவா இருக்குது தெரியுமா? அதாவது கிறிஸ்தவர்களிடையேயும் யூதர்களிடையேயும் ஏன் முஸ்லிம்களிடையேயும் கூட ஆவலாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம் என்னவா இருக்குது தெரியுமா? அது இதில் சொல்ல போனால், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்ல போனால் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னது? 3வது ஆலயம் கட்டப்பட போகுது. எப்போ கட்டப்பட போகுது? 3ஆம் ஆலயம் கட்டப்பட போகுது. இன்னைக்கு கட்டலாம், நாளைக்கு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உலகம் எங்கும் யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் முஸ்லிம்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த 3வது ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. குறிப்பாக என்ன ஆகும்? 19:1 சொல்லப்பட்ட சிவப்பு கிடாரி அதை பலி செய்வதற்கு, அதாவது ஒரு ஆலயம் கட்டப்படணும்னா முதல்ல அதை சுத்திகரிக்கணும். அதுக்காக சிவப்பு கடாரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காலேருந்து, டெக்சாஸ் நாட்டிலேருந்து ஒரு 5 கிடாரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வந்து குறிப்பிட்ட வயசு ஆகிறதுக்குள்ள அதை பலியிட்டுருந்தோம். அந்த குறிப்பிட்ட வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது பலியிடுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடும். அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடியுது, 5 மாதத்துக்குள்ளே முடியுது. அதாவது இந்த இலையுதிர் கால பண்டிகையோட முடியுது. அதுக்குள்ள அந்த சிவப்பு கடாரிய பலியிடலைன்னா அவ்வளோதான், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அல்லேலூயா. அதனால அந்த சிவப்பு கடாரி ரெடியாக இருக்குது. அதோட எக்ஸ்பைரி பீரியடும் முடிய போகுது. அது எதுக்கு? 3வது ஆலயம் கட்டப்படுறதுக்கு பயன்படுத்த வேண்டும், பலியிடப்பட வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3வது ஆலயம் கட்டப்படுது. எப்படி? 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3வது ஆலயம் கட்டப்பட போகுது. அதுதான் எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்திருக்கிறாங்க. அது கட்டப்படனா அதுக்கான அந்த பலிபீடத்தை, அந்த சிவப்பு கடாரி. ஸோ பார்க்கலாம், அது 19 யாத்திராமம் படிக்கலாம். 19:1 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட 3ஆம் மாதம் 1ஆம் நாளில் சீனாய் வனாந்தரத்திலே யாத்திரா பண்ணுங்க.
என்ன 19 யாவே தேவன் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, யாவே தேவன் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கடாரியை, என்ன ரெட் ஹெஃபர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சிவப்பான ஒரு கடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலியாசர் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. எதுக்கு? அப்போது ஆசாரியனாகிய எலியாசர் தன் விரலினால் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரியின் கூடாரத்துக்கு எதிராக 7 தினம் தெளிக்க கடவுள். இது மாதிரி அந்த ஆலயத்தை கட்டும்போது முதல்ல இந்த சிவப்பு கடாரியை பாளையத்துக்கு வெளியே பலியிட்டு அதோட ரத்தத்தை அந்த ஆலயத்தை கட்டி ஆரம்பிக்கிறதுக்கு 7 தினம் தெளிக்கும். அதுக்காக தான் இந்த சிவப்பு கடாரி 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஆயத்தை வச்சுட்டாங்க. அதோட எக்ஸ்பைரி பீரியட் இன்னும் 5-6 மாதத்துல முடியுது. ஸோ எல்லாரும் ஆவலாக காத்திருக்கிறார்கள். இது 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு சம்பவம். அது அந்த சம்பவத்தோட என்ன ஆகும்? இஸ்ரவேலுக்கும் சுற்றி உள்ள மற்ற நாடுகளுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை இந்த வருட இலையுதிர் கால பண்டிகையின் போது கையெழுத்திடலாம் என்று கருதப்படுகிறது. அது எப்ப இந்த சிவப்பு கிடாரிய, அதாவது 3வது ஆலயத்தை கட்டுறாங்களோ அப்ப இந்த கையெழுத்து அதாவது சமாதான உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் இஸ்ரவேலுக்கும் மற்ற நாடுகள். இப்போ இஸ்ரவேலுக்கு மற்ற நாடுகள் தானே பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்குது. சமாதான உடன்படிக்கை கையெழுத்திடப்படும். எப்ப? இந்த ஆலயம் 3வது ஆலயம் சிவப்பு கடாரி பலியிடப்படும் எல்லாம் ஒன்னா நடக்கும். அல்லேலூயா. அது எப்படி எதன்படி நடக்குது? தானியேல் 9:27 படி நடக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனமான சொன்னப்பட்ட காரியம் நடக்கவிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் வாசிக்கலாமா? தானியேல் 9. தானியேல் 9:27 வாசிக்கலாம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அது அந்த சம்பவம், அதாவது 3ஆம் ஆலயம் கட்டப்படுற சம்பவம் என்னத்தோட இதா இருக்கும், ஒத்துப்போம். அதோட என்ன காரியம் நடக்கும்? சமாதான உடன்படிக்கை, அதாவது தானியேல் 9:27 படி அதுலேருந்து 3.5 வருஷம் கழித்து அந்தி கிறிஸ்து அந்த 3வது ஆலயம் கத்துறாங்கல்ல, அதுல வந்து இருந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தான் பெருமைப்பட்டுக் கொள்வான். அதாவது அதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறான் மேல் தீர மட்டும் சொல்லி அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குறான் வந்து இறங்குவான். எங்க அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறான் வந்து இறங்குவான். யாரு? அந்தி கிறிஸ்து வந்து அந்த தாலயத்துல இறங்கி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவங்க சொரியும் தீர மட்டும் சொரியும் என்றான். இதெல்லாம் வந்து கஷ்டமான லாங்குவேஜ். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஆலயம் கட்டப்படும், பட் அதுலேருந்து 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்து வந்து அந்த ஆலயத்துல இறங்குவான். அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் 3.5 வருஷம் இருக்கும். அந்த பலிகள் எல்லாம் ஒழிய பண்ணுவான்.
நான் தான் கடவுள்னு சொல்லுவான். இதெல்லாம் அருவருக்கிற பாழாக்கிற காரியமாச்சு இல்லை. கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், பாழாக்கிற காரியம். இது கூடிய சீக்கிரத்தில் நடக்க இருக்கிறது தான். எல்லாம் அந்த உலகமே முழுவதும் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்காங்க. நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருந்தால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்பத்துலேருந்து அந்த ஆலயம் கட்டப்பட்டதுலேருந்து 3 வருஷத்துல அந்திகிறிஸ்து வருவான். அடுத்த 3 வருஷத்துல யேசுவா மெசியா வருவான். அல்லேலூயா. அப்ப 24 இப்ப 24ஆம் வருடம் ஒரு ஓகே ஃபீஸ் ஆஃப் இல்லாட்டி பாவ நிவர்த்தி நாளையோ இந்த காரியம்லாம் நடந்ததுன்னா அப்போ அதுலேருந்து 7 வருஷம் எவ்வளோ? 24 + 7 எவ்வளோ? 31. 31ல் யெஷுவாவின் வருகை சம்பவிக்கலாம் என்று அநேகரோட கணிப்பாக இருக்குது. நான் முதல் கொண்டு அதை நம்புகிறேன். ஏன்னா அந்த காரியம்லாம் ஏன்னா 3வது ஆலயம் கட்டப்படுது 2000 வருஷத்துக்கு அப்புறம். சிவப்பு கிடாரி ஓ மை குட்னஸ். இது எப்படி 2031ல் அவரோட வருகை? ஏனென்றால் யெஷுவா மெசியா கிபி 30ல் மரித்தார். கிபி 30ல் மரித்தார். ஏன் எல்லாரும் சொல்றது கணக்கிட்டு சொல்றது 38ல் யெஷுவா மெசியா மரித்தார். மனுஷர்களுக்கு 6000 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் 2031ல் 6000 வருஷம் முடிகிறது. இன்னும் 7 வருஷத்துல 6000 வருஷம் முடியுது. மனுஷனுக்கு கொடுத்த பீரியடு, சாத்தானுக்கு கையில இந்த பூமி இருக்கிற பீரியடு எல்லாம் 2031ல் முடிவுக்கு வருகிறது. பிறகு அதுதான் 6 நாள் வேலை செய்வாயாக என்பது 6000 வருஷம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 7வது நாளை ஓய்வு நாளாக கடைபிடிப்பாயாக என்பது 7வது 1000 வருட தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. 2031க்கு அப்புறம் யெஷுவா மெசியா எருசலேமிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். 1000 வருட இளைப்பாறுதலை குறித்து எபிரேயர் 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். 1000 வருட இளைப்பாறுதல், அதாவது 7வது ஓய்வு நாளை கடைபிடிக்க ஜாக்கிரதையா இருங்க. ஏனால் 7வது ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்கள் தான் 7வது 1000 வருட இளைப்பாறுதலுக்கு பங்கு பெறுவார்கள் என்று ஒரு 2 வசனத்தை படிக்கிறேங்க, கேளுங்களேன். எபிரேயர் 4 எவ்வளவு ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் 1000 வருஷ இளைப்பாறுதல் ஷபாத் ரெஸ்ட் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க இருக்கா 1000 அதாவது 1000 வருட இளைப்பாறுதல் இருக்கா? வெளிப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம போய் சேருவோமா இல்லையா அப்படின்னு நம்ம பயந்து அந்த 7வது நாளா ஆசைப்படுவார். மேலும் தேவன் நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏன் ஆதியாகமத்துல சொன்னதை எபிரேயர்ல சொல்லப்படுது. அதுவும் அந்த 7ஆம் நாளை கடைபிடிக்கணும். பிடிச்சாதான் ஆகியா தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் நாள் காலம் இனி இருக்கிறது.
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குதா இல்லையா? ஏனெனில் அவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. யெஷுவா மசியா தான் ஷபாத்தை ஓய்வுனால கட்டளையிட்டார், பரிசுத்தம் செய்தார். இப்போ ஓய்ந்திருக்கிறாரா? அதே மாதிரி 1000 வருஷம் ஸ்தாபிக்கும் போது அதில் ஓய்ந்திருப்போம். ஷபாத் தான் ஃபுல் 1000 வருஷமும் ஷபாத், ஓய்வு 1000 வருஷம். 7வது 1000 வருடம் முழுவதும் ஓய்வு வருடமாக இருக்கும். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, எந்த திருஷ்டாந்தத்தின்படி 7ஆம் நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்க நினைப்பீர்களாக என்கிற திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகினும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு திருஷ்டாந்தத்தை கொடுத்தாரு. அந்த கீழ்ப்படியாம விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். எங்க சொல்லப்பட்டிருக்குது? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆதி ஆமத்தில் சொன்ன விஷயம் அந்த 7ஆம் நாளை ஓய்வான ஆசிரியர்கள். அப்பதான் 7வது 1000 வருடத்துல இளைப்பாறுதல பங்கு பெறுவீர்கள். பீரியட். அல்லேலூயா. மெல்லனியம் ஷபாத் பங்கு பெறணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி யெஷுவா மசியாவின் குணாதிசயங்களை வளர்த்துக் கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் 1000 வருட அரசாட்சியில் மெல்லியம் ஷபாத்தில் பங்கு பெறுவார்கள். அல்லேலூயா. தான் ஏசாயா 66 சொல்கிறது. ஆகிலும் எனக்கு பயந்து என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு யாவை தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்திற்கு அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மசியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மசியாவே சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்து கொள்வீராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யெஷுவா மசியாவினுடைய குணாதிசயங்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருந்தா அவரை போல மாறலாம் என்பதை குறித்து நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. அவரை போல நம்ம மாறணும்னா என்ன தேவை நமக்கு? அவரை போல மாற வேண்டும் என்றால் என்ன வேணும்? நமக்கு அவரை போல மாறணும்னா நமக்கு வாஞ்சை வேண்டும். வாஞ்சை, விருப்பம் வேணும். விருப்பம் இருக்கிறவர்களை அவர், வாஞ்சிக்கிறவர்களை அவர் ஏமாற்றுவதில்லை. அல்லேலூயா. தேவனை நோக்கி தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, வார்த்தைகள் எல்லாம் உடம்பிடப்பட்டவைகளாக இருக்கிறது. பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவான யெஷுவா மசியாவே, வார்த்தைகள்
இம்மலை பிரசங்கத்திலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயத்துக்கு பதியட்டும். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி எங்களுக்கு உதவி செய்வீராக. நாம கூட தேவனை நோக்கி உம்மை போல மாறணுமே யேசுவா, நான் உம்மை போல மாறணுமே என்று அவரை நோக்கி இந்த வேளை ஒரு துதி பாடலை எடுத்து அவர் நாம மகிமைக்காக நாம் அவரை போல மாற வாஞ்சிப்போம்.
எங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்கள் துதிகளை உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை தாமே எங்கள் இருதயத்தில் பதிந்து அந்த பிதாவாகிய தேவனே, கனிதர் மரமாக நாங்கள் வளர வெளிச்சமாக உப்பாக இருக்கிற உதவி செய்து வழி நடத்துங்க. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்மாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி, யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாக இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.